ஹாய், சைலண்ட் லெட்டர்ஸ் பத்தி தான் நம்ம கண்டினியூஸா கிளாஸஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 3 லெட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு லெட்டர் டி அண்ட் ஈயும் எடுத்திருக்கேன். பிகாஸ் ரொம்ப டிராக் பண்ணிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ வி கம்ப்ளீட் டுடே இட்செல்ஃப் டி அண்ட் இ. ஓகே, D is silent before or after N. அதாவது D யோட N முன்னாடியோ பின்னாடியோ வரும்போது அங்க லெட்டர் D சைலண்ட் ஆகுது. ஓகேங்களா, இது ஒரு 60% மட்டும்தான் அப்ளிகபிள், அதாவது 100% கிடையாது. ஓகே, சோ கிவன் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணிக்கலாமா? வெனஸ்டேன்னு சொல்லும் போது நீங்க ஃபோனிக் சவுண்ட்ஸ் வச்சு ரீட் பண்ணி பாருங்க. வெனஸ்டேன்னு சொல்லும் போது இங்க டி டியோட சவுண்ட் ட தானே, ட சவுண்டுக்கு கேட்கறது கிடையாது. நீங்களே ரீட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, வெனஸ்டேன்னு சொல்லும் போது டி சவுண்ட் கேட்க கிடையாது. வெனஸ்டேன்னு தான் சொல்லுவோம், வெட்னஸ்டேன்னு சொல்ல மாட்டோம், வெட்னஸ்டேன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, சோ தட் இஸ் ராங். ஏன்னா டி இங்க சைலண்ட். சோ வெட்னஸ்டேன்னு தான் ரீட் பண்ணணும், டி அங்க சைலண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட்ஸம்னு இருக்கு இல்லையா? நம்ம ஹேண்ட்ஸம்னு சொல்லும் போது டி சவுண்ட் இங்க கேட்கறது கிடையாது. டியோட சவுண்ட் ட தானே, டி சவுண்ட் கேட்க கிடையாது. ஹேண்ட்ஸம் தான் சொல்லுவோம், ஹேண்ட் சம்னு சொல்ல மாட்டோம், ஹேண்ட் சம்னு சொல்ல மாட்டோம், ஹேண்ட்ஸம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ another one லேண்ட்ஸ்கேப்னு சொல்லும் போது லேண்ட்ஸ்கேப் தான் சொல்லுவோம், டி சவுண்ட் அங்க கேட்க கிடையாது. ஏன் 60% தான் அப்ளிகபிள்னு சொன்னேன்னா, இந்த வேர்ட் லேண்ட்னு சொல்லி தனியா வரும்போது, இந்த வேர்ட் லேண்ட் தனியா வரும் இல்லையா, இந்த ஹேண்ட் தனியா வரும் இல்லையா, அப்படி வரும்போது நமக்கு டி சவுண்ட் ப்ராப்பரா கேட்கும். டி சவுண்ட் லேண்ட்னு சொல்லும் போது ட சவுண்ட் கேட்கும், ஹேண்ட்னு சொல்லும் போது ட சவுண்ட் கேட்கும். ஸோ 60% ஆஃப் வேர்ட்ஸ் வந்து டி சவுண்ட் இல்லாம இருக்கும், அண்ட் 40% ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து டி சவுண்ட்ல வரும். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? லெட்டர் டி என்னோட வந்தா மட்டும் சைலண்ட் கிடையாது, ஜியோட வந்தாலுமே சைலண்ட் இருக்கு. ஓகேங்களா, ஜியோட வந்தாலுமே ஜியோட சேர்ந்து வரும்போதும் லெட்டர் டி ஜியோட சேர்ந்து வரும்போதும் அங்கு லெட்டர் டி சைலண்ட் ஆகுது. லெட்டர் டிக்கு அப்புறம் வர ஜி, அதாவது லெட்டர் டியோட ஜி சேர்ந்து வருது இல்லையா, எங்க சேர்ந்து வருது? டிக்கு அப்புறம் அடுத்தபடியா வருது. ஓகே, ஆஃப்டர். சோ பின்னாடி ஜி சேர்ந்து வரும்போது அங்க அந்த டி சைலண்ட் ஆகுது. ரீட் பண்ணி பாத்துக்கலாமா? given example ரீட் பண்ணிக்கலாமா? பேட்ச், 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 பேட்ஜ்னு சொல்ல மாட்டோம், த பேட்னு சொல்ல மாட்டோம், பேட்னு சொல்ல மாட்டோம், பேட்ஜ், பேட்ஜ் அங்க டி சைலண்ட். பிரிட்ஜ், பிரிட்ஜ், பிரிட்ஜ்னு சொல்லும்போது டி சைலண்ட், பிர் இ ஜ், பிரிட்ஜ். ஓகே, எட்ஜ், எட்ஜ்னு சொல்லும்போது எட்ஜ், எட்ஜ், எட்ஜ்னு சொல்லும்போது இங்க டி சைலண்ட். ஓகே, ஜட்ஜ், ஜட்ஜ், ஜட்ஜ்னு சொல்லும்போது இங்க டி சைலண்ட். ஓகேவா? சோ இங்க நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம், ஜியோட சவுண்ட் க தானே, எதுக்கு ஜ் சவுண்ட் போடணும்னு சொல்லி. ஒரு சில லெட்டரோட ஜி சேர்ந்து வரும்போது அதோட சவுண்ட் சேஞ்ச் ஆகும். அதாவது ஒரு சில லெட்டர்ஸ்னா வபிள்ஸ்ல வர லெட்டர்ஸ். ஓகேங்களா, அத அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு பர்டிகுலர் லெட்டர் 5 வபிள்ஸ் இருக்குன்னா அதுல ஒரு 3 லெட்டர்ஸ் ஜியோட சேர்ந்து வரும்போது ஜியோட சவுண்ட் ஜவா மாறும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன். ஓகே, சோ இப்போ லெட்டர் ஈய பத்தி பார்க்கலாமா? இ இஸ் சைலண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ட். அதாவது 70% ஆஃப் வேர்ட்ஸ்ல எண்டிங்ல ஈ வருது இல்லையா, எண்டிங்ல ஈ வரும்போது அது சைலண்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா, அது சைலண்ட்ல தான் இருக்கும். ரீட் பண்ணி பாத்துக்கலாமா? லவ்னு சொல்லும் போது இங்க ஈ சைலண்ட், கியூட்னு சொல்லும் போது இங்க ஈ சைலண்ட், அம்பிள்னு சொல்லும் போது இங்க ஈ சைலண்ட், நேம்னு சொல்லும் போது ஈ சைலண்ட், டைம்னு சொல்லும் போது ஈ சைலண்ட், மேக்னு சொல்லும் போது ஈ சைலண்ட்ல இருக்கு. ஓகே, காட் இட் நோ? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ண உங்களுக்கு போனிக் சவுண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாவே வித் ஹெல்ப் ஆஃப் த போனிக் சவுண்ட்ஸ் நம்ம வேர்ட்ஸை ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்ப எப்படி இந்த இ சைலண்ட் கண்டுபிடிக்கணும்? நமக்கு போனிக் சவுண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாதான் அங்க இ சைலண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ல் ஆ இவ் லவ், ல் ஆ இவ் லவ். ஓகே, கியூட், 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 கியூட். ஓகேவா, இப்படிதான் ரீட் பண்ணிருக்கணும். ரீட் பண்ணும்போது அடுத்த எண்டிங்ல வர ஈயோட சவுண்ட் நமக்கு கேட்க மாட்டேங்குது. சோ தட் இஸ் சைலண்ட் லெட்டர். ஓகே, சோ ஹியர் ஹெச் வந்து ஹெச்சோட நேச்சரே என்னன்னா பிரீத்திங், பிரீத் விடும் இல்லையா, பிரீத் பண்ணும்போது சைலண்ட்ல தானே இருக்கும். சோ அதோட நேச்சரே அதுதான். ஓகேங்களா, சோ ஹெச் சைலண்ட்ல இருக்கும். த நெக்ஸ்ட் லெட்டர் யூட சவுண்ட் ஆ தானே, ஆ இம் பில், பி எல்லாம் பார்க்கும்போது பில்லுன்னு படிக்கணும் இல்லையா, அம்பிள்னு வருது. ஈயோட இ சவுண்ட் சைலண்ட், இ சைலண்ட் இயர். ஓகே, and name also in a im name, in a im name, நேம்னு சொல்லும் போது ஈயோட சவுண்ட் கேட்கறதே கிடையாது. and time also t I im time,
T-I-M, time, E silent, okay. Make also, M-A-K, make, M-A-K, make னு வருது, E silent. We have to find the words like this, okay. சோ இங்க ஒரு சில வேர்ட்ல நமக்கு லாங் சவுண்டும் கேக்குது, ஒரு சில வேர்ட்ல ஷார்ட் சவுண்டும் கேக்குது. லாங் சவுண்ட்னா என்னன்னா அந்த லெட்டரோட நேமையே சொல்றதுதான் லாங் சவுண்ட்னு சொல்லுவோம். லெட்டரோட சவுண்ட சொல்றது ஷார்ட் சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லவ்னு சொல்லும் போது இங்க ஓக்கு ஆ சவுண்ட் கேக்குது, ஆ சவுண்ட் கேக்குது. This is short sound, ஓகேங்களா. and cute னு சொல்லும் போது இங்க யூ லெட்டரோட சவுண்டே கேக்குது இல்லையா, அது லாங் சவுண்ட், ஓகேங்களா. நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதாவது வவலுக்கு 2 types of sounds இருக்கு. one is long sound, one is short sound சொல்லி. சோ இந்த வேர்ட்ஸ்ல லாங் சவுண்டும் இருக்கு, ஷார்ட் சவுண்டும் இருக்கு. ஓகே, காட் இட் நோ. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். ஓகே, சோ என்னன்னா பொதுவாவே நமக்கு போனிக் சவுண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். போனிக் சவுண்ட்ஸ் தெரிஞ்சா மட்டுமே எந்த லெட்டர் எங்க சைலண்ட்னு நம்மளால ரீட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம டியூஷன் எடுத்துக்கலாமே, எடுத்துக்கிட்டா TION எழுதிட்டு போயிடுவோம். ஆனா அங்க TUITION எழுதி இருக்கணும். அங்க I வந்து சைலண்ட்ல இருக்கு, அதனால நம்ம காமனா அதை மிஸ்டேக் பண்றோம். அது பொதுவாவே நம்ம போனிக் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதுமே அந்த I அங்க சைலண்ட்னு தெரியாம TUTION எழுதிடுவோம். ஆனா அங்க I சைலண்ட், அது மிஸ்டேக் தானே. So because of that reason we are taking practice for the silent letters. Okay, எங்க சைலண்ட் லெட்டர்ஸ் வருதுன்னு அதுக்காக தான் நம்ம பிராக்டிஸ் எடுத்துக்கிறோம். Got it now?